நேரு அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்குது. கிட்டத்தட்ட 3 புகார்கள் அவர் மேலே வந்திருக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இடி வந்து டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. ஏன் இன்னொரு மேலே நடவடிக்கை எடுக்கலை? அதாவது 3வது கடிதம் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே 2 அனுப்பிச்சிருக்காங்க, இது 3வது கடிதம். ஆனால் இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படாமல் வந்து அவர் மெத்தன போக்காகவே காவல்துறை அதிகாரி இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? ஸோ முதல்ல இதில் 2 மெகா சைஸ் ஊழல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். முதல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நேரு அவர்களுடைய டிபார்ட்மெண்ட் ஒன்று வந்து அர்பன் டெவலப்மெண்ட்டு, இன்னொன்று வந்து வாட்டர் சப்ளை. இது 2லையுமே இந்த கான்ட்ராக்ட் கொடுக்கறதுல மட்டும் கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் நடந்திருக்கும். 10%, 7%லேருந்து 10% வரைக்கும் ஒவ்வொரு இதுக்கும் கமிஷன் வாங்கியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது மட்டும் 1000 கோடி ரூபாய் வரைக்கும் ஊழல் நடந்திருக்கும். இன்னொரு ஊழல் என்னென்னா, பணி இடமாற்றம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல 10 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபா வரைக்கும் லஞ்சம் வாங்கியிருப்பாங்க. இதில் ஒரு 360 கோடி ரூபா வரைக்கும், 366 கோடி ரூபா வரைக்கும் ஊழல் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இடி வந்து நம்ம தமிழக அரசுக்கு வந்து இந்த லெட்டரை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க, டிஜிபிக்கு வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. தமிழக அரசு தன் கடமையாக விஜிலன்ஸ் ஆஃபீஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. ஆனால் நடவடிக்கை அப்படின்றது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக இருக்காது. ஏன்னா ஆளுங்கட்சி நேரு அவர்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அமைச்சரும் கூட. அவருடைய புரோட்டோகால் படி 2வது முக்கியமாக இவருக்கு அப்புறம் துரைமுருகனுக்கு அப்புறம் 2வது முக்கியமான அமைச்சராக நேரு தான் இருக்கார். நடவடிக்கைன்றது ஒன்றும் நம்ம பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஆட்சி மாற்றம் வந்தால் தான் இவர் மேலே இருக்கக்கூடிய நடவடிக்கை வந்து துரிதப்படுத்தி இவரை வந்து அட்லீஸ்ட் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுற அளவுக்காவது இது போகுன்றதை எதிர்பார்க்கும்.